உங்க மனசுல நிஜமாவே இல்லாத ஒரு பிரச்சனையே நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அது நிறைய பேருக்கு நடக்கிறது தானுங்க. ஆமா, கற்பனை பண்ணிக்கிட்டு யாராவது அது பொய் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆதாரங்களை காட்டினா கூட அதை நம்ப மறுத்து உங்களுடனேயே நீங்க போராடின தருணங்கள் உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரச்சனை நிஜத்துல அங்க இருக்கவே இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஆனா உங்க மனசு அதை ரொம்ப உறுதியா நம்பும். இந்த ஒரு சிறப்பான ஆழமான அலசலுக்கு உங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் மனித மனோட ரொம்ப விசித்திரமான செயல்பாடுகளை பத்தி தான். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலசலுக்கு அடிப்படையா அமைஞ்சிருக்கிற குறிப்புகள் விடுதலையின் உளவியலும் மனதின் தன்மையும், அதாவது தி சைக்காலஜி ஆஃப் லிபரேஷன் அண்ட் தி நேச்சர் ஆஃப் மைண்ட், அந்த சோர்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இது ஏதோ காட்டுல தவம் செய்யற முனிவர்களுக்கான ஒரு தத்துவ விசாரணை கிடையாது. இல்லவே இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆபீஸ்ல, குடும்பத்துல, ஏன் தனிமையில கூட நம்ம மனச நம்ம கூட நடத்துற ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தோட உளவியல் பகுப்பாய்வு தான் இது. சரி, இத கொஞ்சம் ஆழமாவே பிரிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, உண்மையான ஞானம், அதாவது என்லைட்மெண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்ல உள்ள தவறுகள் என்ன? நம்ம மனசு எந்த அளவுக்கு நமக்கு தெரியாமலேயே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஆமாங்க, இத உங்களுக்காகவே நாங்க பிரத்யேகமா அலச போறோம். நம்ம குறிப்புகள்ல இருக்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையிலிருந்து இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ராமுவோட கதை தானே? அதேதான், ராமு அப்படிங்கிறவரோட கதை இது. இந்த ராமுவோட கதை மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு நகைச்சுவை மாதிரி தோணலாம். ஆனா மனித மூளை எப்படி தனக்குத்தானே ஒரு மாய வலைய பின்னிக்குது அப்படின்னு புரிஞ்சிக்க இது ஒரு சிறந்த திறவுகோல். முதல்ல இந்த ராமுவோட சுபாவத்தை பத்தி நான் சொல்லிடுறேன். அவருக்கு எதுலயுமே ஒரு அதீத சந்தேகம், எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஒரு பதற்றமான மனநிலை. ஆமா. ஒரு நாள் அவரு தன் வீட்ல ரொம்ப சாதாரணமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படி அவரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு சின்ன பல்லிக்குட்டி. ஐயோ! ஆமா, ஒரு பல்லிக்குட்டி அவர் தட்டுல இருந்த சாப்பாட்டுல விழுந்துடுச்சு. இதுதான் நிஜத்துல நடந்தது. ஆனா விழுந்த அந்த பல்லி அடுத்த செகண்டே சடக்குன்னு தட்டை விட்டு வெளியே ஓடிடுச்சு. இப்போ பரிணாம வளர்ச்சியில மனித மூளை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கவனிக்கணும். மூளையோட முக்கிய வேலையே நம்மள ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துறது தான். தற்காப்பு உணர்வு. கரெக்ட். தட்டுல ஒரு பல்லி விழுது அப்படிங்கறத ராமுவோட கண்கள் பார்த்த உடனே மூளையில இருக்க அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி ஒரு அபாய சங்க ஊதிடுச்சு. ஆபத்து வந்துருச்சுன்னு ஒரு அலர்ட். ஆமாங்க, அந்த பதற்றத்துல மூளை அடுத்த காட்சிய, அதாவது அந்த பல்லி வெளியே ஓடுனத பதிவு செய்ய தவறிடுச்சு. ஓ, அப்போ பதற்றமான சூழ்நிலையில மனித மனம் தனக்கு தேவையான, தன்னை பயமுறுத்துற தகவல்களை மட்டுமே வடிகட்டி எடுத்துக்குமா? எக்ஸாக்ட்லி. அததான் காக்னிட்டிவ் டனலிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ராமோட விஷயத்திலயும் அதுதான் துல்லியமா நடந்திருக்கு. அவரு அவசரத்துல ஒரு கைப்பிடி சோற்றை எடுத்து வாயில போட்டு முழுங்கும்போது அந்த பல்லிய நாம முழுங்கிட்டோம்னு நினைச்சிட்டாரு. ஆமா, அந்த பல்லியையும் சேர்த்து தான் முழுங்கிட்டதா அவரோட மனம் ஒரு உறுதியான முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா உண்மையில பல்லி எப்போதோ தப்பிச்சு போயிடுச்சு. தாம் பல்லிய முழுங்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே ராமு பயத்துல உறைஞ்சு போயிட்டாரு. உடனே பதற்றத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அங்க டாக்டர்ஸ் கிட்ட விஷயத்த சொல்லி வயித்த ஸ்கேன் செஞ்சு பாக்குறாரு. இங்கதான் மருத்துவத்துக்கும் உளவியலுக்கும் ஒரு நேரடி மோதல் தொடங்குது. எப்படி சொல்றீங்க? டாக்டர்ஸ் அதிநவீன கருவிகளை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்க வயித்துல ஒண்ணுமே இல்ல, எந்த பல்லியும் இல்ல அப்படின்னு அறிவியல் பூர்வமான தரவுகளோட விளக்குறாங்க. ஆனா ராமுவால அதை ஏத்துக்க முடியல இல்லையா? கண்டிப்பா ஏத்துக்க முடியல. ஏன்னா வெளியில இருக்க உண்மையை விட, அதாவது அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை விட அவரோட அகவயமான கற்பனை, அந்த சப்ஜெக்டிவ் பிலீஃப் அவனுக்கு ரொம்ப வலிமையா இருக்கு. இதுக்கு சைக்காலஜில ஒரு டேர்ம் சொல்லுவாங்களே, காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவாற்றல் முரண்பாடு. மனம் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா நம்பிடுச்சுன்னா அதுக்கு முரணான எந்த ஒரு உண்மையும் மூளை நிராகரிச்சிடும். அது எவ்வளவு தர்க்க ரீதியா இருந்தாலும் சரி. ஆமா, என்ன லாஜிக் சொன்னாலும் மூளை ஏத்துக்காது. அப்படிதான் ராமுவும் நிராகரிச்சாரு. யார் என்ன சொன்னாலும் அவர் நம்பவே இல்ல. ரொம்ப நாளா தான் வயித்துல பல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிம்மதி இல்லாம தவிச்சார். சரியா சாப்பிடல, உடல் எடை குறைஞ்சு போச்சு. ஆமா, அந்த கற்பனை பல்லி அவர் மனசையும் உடம்பையும் அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நோய் வயிற்றுல இல்ல, அவரோட சிந்தனையில தான் இருக்கு. ராமுவோட வயிற்றுல பல்லி இல்ல அப்படிங்கறது நிஜம்தான். ஆனா அவர் நம்புனதுனால ஏற்பட்ட பயாலஜிக்கல் விளைவுகள் முற்றிலும் நிஜம். அதாவது மன அழுத்தம் காரணமா உடம்புல மாற்றங்கள் நடந்திருக்கும். கரெக்ட். கார்டிசோல் அளவு அதிகரிச்சிருக்கும், செரிமான மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு கற்பனையான எண்ணம் எப்படி மனிதனோட நிஜமான உடல் நலத்தை கெடுக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ராமுவோட நிலைமைய பார்த்து ஒரு டாக்டர்,
இந்த பிரச்சனைக்கு மெடிக்கலா தீர்வு காண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் யூஸ் பண்ணாரு. ஆமா, ராமுவை தனியா கூட்டிட்டு போய் அவருக்கு ஒரு வாந்தி மாத்திரையை கொடுத்தாரு. ராமு வாந்தி எடுக்க தயாரானாரு. அவர் வாந்தி எடுக்கும்போது அந்த டாக்டர் ஏற்கனவே தான் கையில மறைச்சு வச்சிருந்த ஒரு இறந்து போன குட்டி பல்லிய எக்ஸாக்ட்லி ராமு பார்க்காத நேரம் பார்த்து அந்த வாந்தியில யாருக்கும் தெரியாம போட்டுட்டாரு. உளவியல் ரீதியா இது ஒரு ரொம்ப சிறப்பான தந்திரம். மனதோட மாயைய உடைக்க லாஜிக்க விட அதே மனதை ஏமாத்துற இன்னொரு மாற்று மாயை தான் வேலை செய்யும். இது ஒரு ரிவர்ஸ் பிளசிபோ அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆமா, தன்னிடம் இருக்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுச்சு அப்படின்னு மூளைக்கு ஒரு வலுவான காட்சி பதிவை டாக்டர் ஏற்படுத்தி கொடுக்கறாரு. ராமு வாந்தி எடுத்து முடிச்சதும் டாக்டர் அந்த பல்லியை காட்டி, பாத்தீங்களா பல்லி வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ராமுவோட அந்த நிமிஷம் மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய பெருமூச்சு விட்டாரு. பல நாளா தன்னை வாட்டி விதைத்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு அப்படின்னு முழுமையா நம்பி ரொம்ப நிம்மதியா வீட்டுக்கு போனாரு. இப்போ சொல்லுங்க, இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க போறோம்? இது வெறும் ஒரு வேடிக்கையான கதை மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. ராமுவோட அந்த பல்லி ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். இதையே நாம நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அளவிலான பிரச்சனையோட பொருத்தி பார்க்கணும். நாமும் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ராமு எப்படி தன் வயிற்றல இல்லாத பல்லியை இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாரோ அதே போலதான் நாமும் பண்றோம். ஆமா, நம்ம நிம்மதியை கெடுக்கிற பல விஷயங்களை நாமே கற்பனையா உருவாக்கி வச்சுக்கிட்டு போராடுறோம். குறிப்பா சொல்லணும்னா ஞானம் அல்லது மனத்தெளிவு அத பத்தின நம்ம தேடலே இப்படிப்பட்ட ஒரு கற்பனை பல்லி தான். நீங்க சொல்றது ரொம்ப சிந்திக்க வைக்குது. நம்ம குறிப்புகள்ல இருக்கிற ஒரு ஆழமான வரி எனக்கு இப்ப ஞாபகம் வருது. சொல்லுங்க. உண்மையான ஞானத்தை ரொம்ப எளிமையா யாராவது சொல்லிக் கொடுத்தா நம்ம மனம் அதை மதிக்காது, நம்பவும் செய்யாது. ஏன் நம்ம மனம் எளிமையை இவ்வளவு தூரம் வெறுக்குது? ஏன்னா எளிமை அப்படிங்கிறது மனித ஈகோவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுச்சுன்னா, நான் இவ்ளோ புத்திசாலியா இருக்கனே, எனக்கு எப்படி ஒரு சாதாரண தீர்வு சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஈகோ கேள்வி கேட்கும். ஓ, மனசு எப்பவுமே ஒரு போராட்டத்தை தேடுது. ஆமாங்க, மனித மனம் சிக்கல்களை தீர்க்கறதன் மூலமா தான் டோபமைன் அப்படிங்கிற ரசாயனத்தை பெற பழகிருச்சு. அதனால மன அமைதியோ இல்ல விடுதலையோ ரொம்ப இயல்பான விஷயம்னு யாராவது சொன்னா மூளை அதை நிராகரிச்சுட்டு தேவையில்லாத சிக்கல்களை தேடி ஓடும். எக்ஸாக்ட்லி. நாம எல்லாம் ஞானம் அப்படிங்கறத பத்தி என்ன மாதிரியான கற்பனை பிம்பத்தை வச்சிருக்கோம் பாருங்க. எங்கேயோ காடுகளுக்கோ மலைகளுக்கோ போய் ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து பல வருஷம் தேடி அலைஞ்சு ஒரு பெரிய ஒளி தோன்றி அடையறது தான் ஞானம்னு மனம் தப்பா கணக்கு போடுது. இதை விட இன்னொரு பெரிய மாயையும் இருக்கு. எந்த நேரமும் எவ்வித பிரச்சனைகளும் இல்லாம எப்பவுமே ஒருவித ஆனந்த நிலையில, அதாவது கான்ஸ்டன்ட் பிளிஸ், அதுல இருக்கிறது தான் ஞானம்னு நாம நம்புறோம். இது உளவியல் ரீதியா எவ்வளவு அபத்தமானதுன்னு பாருங்க. எப்பவுமே ஆனந்தமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு சாத்தியமே இல்லாத விஷயம். அது இயற்கைக்கு முரணானது தானே? ஆமா, அது உயிரியல் விதிகளுக்கே முரணானது. எப்பவுமே ஒரே உணர்வுல இருக்கிறது ஞானம் கிடையாது. அது உணர்வற்ற ஒரு மரத்துப்போன நிலை, எமோஷனல் நம்பிங். இன்றைய நவீன சமூகத்துல டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோமே, அதுதான் இது. கரெக்ட். எனக்கு கவலையே வரக்கூடாது, நான் எப்பவுமே பாசிட்டிவா மட்டுமே இருக்கணும்னு நினைப்பதே ஒரு மிகப்பெரிய மனநோய் தான். இது நம்மள பல பேருக்கு பொருந்தும். என்றாவது ஒரு நாள் நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை அமையும்னு நம்பி நாம ஒவ்வொரு நாளும் இன்றைய எளிய வாழ்க்கையை தவற விடுறோம். உண்மைதான். சரி, இந்த உணர்வுகளையும் மனதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான உதாரணம் நம்ம குறிப்புகள்ல இருக்கு. அந்த கண்ணாடி உதாரணத்தை சொல்றீங்களா? ஆமா, ஸ்ரீ பகவதையா அவங்க ஞானம் குறித்து சொல்லியிருக்க அந்த மிரர் அனாலஜி தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவார்த்த மற்றும் உளவியல் ஓவமை. இந்த கண்ணாடியோட இயல்ப நம்ம தெளிவா புரிஞ்சுகிட்டா நம்ம மனதோட செயல்பாட்டை ரொம்ப ஈஸியா நிர்வகிக்க முடியும். நீங்களே சொல்லுங்க, ஒரு நல்ல கண்ணாடியோட அடிப்படை தன்மை என்ன? ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி எந்தெந்த பொருள் காண்பிக்கப்படுகிறதோ அந்தந்த பொருள் தான் அதை காண்பிக்கணும். ஒரு பூவை காட்டுனா பூ தெரியணும், ஒரு கல்லை காட்டுனா கல் தெரியணும். நெருப்ப காட்டுனா நெருப்பு தெரியணும். சரியா பிடிச்சிங்க. கண்ணாடிக்குன்னு சொந்தமா எந்த வெறுப்பும் கிடையாது. ஆமா, இது எனக்கு பிடிச்ச பூ, அதனால இதை மட்டும்தான் காட்டுவேன்னு சொல்லாது. இந்த கல் எனக்கு பிடிக்கல, அதனால இத காட்ட மாட்டேன்னு கண்ணாடி அடம் பிடிக்கிறதில்ல. தன் முன்னே வர்ற காட்சிய எந்த சென்சார்ஷிப்பும் இல்லாம அப்படியே பிரதிபலிக்குது. காட்சிய பிடிச்சு வச்சுக்கிறதும் இல்ல, எதிர்க்கிறதும் இல்ல. இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஒருவேளை அந்த கண்ணாடி பழுதாகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்?
எந்த பொருளை அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாலும் அது ஒரே ஒரு பொருளை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டிட்டு இருக்கோம். உதாரணமா, நான் ஒரு ஆப்பிள காட்டுறேன், ஆனா கண்ணாடி ஒரு ரோஜாவை காட்டுது. நான் ஒரு புத்தகத்தை காட்டுறேன், அப்போதும் அது அதே ரோஜாவை தான் காட்டுது. இப்படி இருந்தா அந்த கண்ணாடி முற்றிலுமா பழுதாயிடுச்சுன்னு தானே நம்ம தூக்கி எறிவோம். இப்போ இது அப்படியே நம்ம மனதோட ஒப்பிட்டு பாருங்க. சூழ்நிலைகள் நமக்கு வெளியே எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல வெற்றிகள் வரும், சில நேரங்கள்ல இழப்புகள் நேரிடும். ஆனா வெளியே என்ன நடந்தாலும் சரி, மனம் மட்டும் எனக்கு எப்பவுமே ஒரே ஆனந்த உணர்வு மட்டுமே வேணும்னு ஒற்றை உணர்வை பற்றி பிடிச்சுக்கிட்டு அடம் பிடிச்சா, அந்த பழுதான கண்ணாடிய போல இந்த மனமும் ஆரோக்கியமா இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். துக்கமான நிகழ்வுல துக்கம் வரணும், கோபப்பட வேண்டிய இடத்துல கோபம் வரணும். அதுதான் இயல்பு. அப்படியானால் நான் எப்பவுமே சந்தோஷமாவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது கூட மனசோட ஒரு பழுதுதான். கண்டிப்பா. இது பலருக்கும் ஒரு பெரிய மனத்திறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபீஸ்ல கடுமையான அழுத்தம் இருக்கும்போதும் நாம போலியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் இன்றைய சமூகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. அந்த போலித்தனம் தான் நம்ம பல மனசிக்கல்களுக்கு காரணம். எமோஷனல் சப்ரஷன் அப்படின்னு சொல்வோம். நீங்க ஒரு துக்கமான செய்தியை கேக்குறீங்க, ஆனா சமூகத்துக்காகவோ இல்ல உங்கள ஒரு முதிர்ச்சியான மனிதர்னு காட்டிக்கவோ அந்த துக்கத்தை மறைக்கிறீங்க. மறைச்சிட்டு ஆனந்தமா இருக்கிற போத நடிக்கிறோம். அங்கதான் அகத்துக்கும் புறத்துக்கும் இடையிலான முரண்பாடு தொடங்குது. ஒரு சுத்தமான கண்ணாடி போல அந்தந்த கணத்துக்கு ஏற்ற உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தான் ஆரோக்கியமான மனம். இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இந்த மாறும் உணர்வுகள் வரும்போது நாம் அதை எப்படி கையாள்றது? மாறும் உணர்வுகள் வர்றது சரி, ஆனா அந்த உணர்வுகளுக்கு நாம அடிமையாயிடக்கூடாதே. இதுக்கும் நம்ம குறிப்புகள் ரொம்ப தெளிவான விளக்கத்தை தருது. ஒரு உணர்வு நம்ம மனசுல எழுகிறதுனா முதல்ல அது அந்த சூழ்நிலைக்கு தேவையானதா அப்படின்னு பார்க்கணும். தேவையானதுன்னா என்ன பண்ணணும்? அந்த உணர்வு அந்த சூழ்நிலைக்கு தேவைனா அந்த உணர்வை நாம ஒரு ஆற்றலா, அதாவது எனர்ஜியா மாத்திக்கிட்டு வெளிப்புறத்துல உள்ள ஒரு செயலுக்கு பயன்படுத்திக்கணும். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ உங்க வீட்டுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் குப்பையை கொட்டுறாருன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு கோபம் வருது. அந்த இடத்துல கோபம் தேவை. ஆமா, தட்டி கேட்கணும். அந்த கோபத்தை ஆற்றலா மாத்தி வெளிய போய் அவர்கிட்ட இங்க குப்பை கொட்டாதீங்க அப்படின்னு தட்டி கேட்கும் செயல்ல இறங்கணும். செயல் முடிஞ்சதும் அந்த உணர்வும் அகன்றுவிடும். இங்க உணர்வு ஒரு கருவியா பயன்படுது. புரியுது. தேவையான உணர்வை செயலாக்க மாத்தணும். ஆனா பல நேரங்கள்ல நமக்கு எந்த தேவையுமே இல்லாம உணர்வுகள் பொங்கி வருமே. அதாவது நேற்றைய நிகழ்வுகளை நினைத்து வர்றது. ஆமா, நேத்து ஆபீஸ்ல நடந்த ஒரு அவமானத்தை நினைச்சு இன்னைக்கு வீட்ல அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது திடீர்னு கோவமோ வருத்தமோ வரும். இது போன்ற தேவையற்ற ரியாக்ஷன்ஸ் என்ன பண்றது? அதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். ஒரு உணர்வு எந்த தேவையுமே இல்லாம பழைய பதிவுகளோட விளைவா வெறும் ஒரு ரியாக்ஷனா வருதுன்னா நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கணும். ஓ, இது நேற்றைய நிகழ்வோட எச்சம், இது இப்ப தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு உணர்ந்துகிட்டு அந்த உணர்வோட போராடாம அது அப்படியே தானா வந்து மறைந்து போக விட்டுடணும். எரும குறிப்புகள் ஒரு மந்திரம் போலவே ரொம்ப அழகா சொல்லுது. வந்தால் வரட்டும், இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும். அருமையான வரி. எந்த உணர்வுகள் வந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியோ துக்கமோ கோபமோ, அதை விரட்டவும் கூடாது, பிடிச்சு வச்சுக்கவும் கூடாது. அதுதான் உண்மையான விடுதலையோட உளவியல். ஒரு உணர்வு எழும்போது, ஐயோ எனக்கு ஏன் இந்த கோவம் வந்துச்சு, நான் தான் நிறைய தியானம் பண்றேனே, எனக்கு கவலை வரக்கூடாதே அப்படின்னு அந்த உணர்வோட சண்டை போடுறதுல தான் நம்ம எல்லா பிரச்சனைகளும் தொடங்குது. ஒரு கண்ணாடி எப்படி தன் முன்னாடி வர பிம்பங்களை பிடிச்சு வச்சுக்காம கடந்து போக அனுமதிக்குதோ, அதே போல உணர்வுகளை ஒரு விருந்தாளிய போல வந்து செல்ல அனுமதிக்கணும். ஆக இவ்ளோ நேரம் நாம விவாதித்ததை வச்சு பார்த்தா, ஞானம் அப்படிங்கிறது மாயையான ஒரு நிரந்தர ஆனந்த நிலை கிடையாது. நிச்சயமா கிடையாது. நாம கற்பனை பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு தேவதை கதை போன்ற வாழ்க்கையெல்லாம் இல்ல. மாறாக அது ஒரு சுத்தமான கண்ணாடிய போல அந்தந்த சூழ்நிலைய எந்த எதிர்ப்பும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிட்டு அதற்கான உணர்வுகளை வந்து போக அனுமதிக்கும் ஒரு தெளிவான மனநிலை. ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. அறிவு அப்படிங்கிறது புதிய தகவல்களை மூளையில திணிப்பதில்ல. தேவையற்ற கற்பனைகளை, அதாவது மனதோட ஈகோ உருவாக்கும் மாயைகளை அகற்றுவதுதான். ராமுவோட கதையில தொடங்கி கண்ணாடியோட தத்துவம் வரைக்கும் நாம விவாதித்த எல்லாமே நாமே நமக்கு போட்டுக்கிட்ட விலங்குகளை உடைப்பதற்கான உளவியல் கருவிகள் தான். இந்த ஆழமான அலசல் உங்களுக்குள்ள பல புதிய திறப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு நாங்க நம்புறோம். இறுதியா உங்களுக்காக ஒரு ஆழமான சிந்தனையை முன்வைத்து இந்த விவாதத்தை நிறைவு செய்ய விரும்புறோம். ராமுவோட கதையில அவன் நிஜத்துல இல்லாத ஒரு பள்ளிய பிரச்சனையா நினைச்சுக்கிட்டான்னு பார்த்தோம். அது நாம எல்லாரும் ஈஸியா கடந்து வந்திருப்போம். ஆனா இத கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க.
உங்க மனசுல இருக்க கற்பனை பள்ளிகள் வெறும் பிரச்சனைகள் மட்டும்தானா? நீங்க தேடி ஓடுற தீர்வுகளாகவும் இருக்கலாம் இல்லையா? எனக்கு அந்த பதவி கிடைச்சிட்டா வாழ்க்கை செட்டில் ஆவிடும், இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோட வாழ்க்கை அமைஞ்சிட்டா நான் நிரந்தர ஆனந்தத்தை அடைஞ்சிடுவேன்னு. அல்லது நான் இந்த ஒரு இலக்க அடைஞ்சிட்டா என் எல்லா கவலைகளும் தீர்ந்துடும்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களே. நீங்க தேடி ஓடுற அந்த தீர்வுகளும் நீங்க கற்பனையா உருவாக்கிக்கிட்ட இன்னொரு பள்ளியா இருந்தா என்ன செய்யறது? உங்க இலக்குகளே உங்க மனதோட தந்திரமா இருந்தா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான தேடல்ல மீண்டும் இணைவோம்.